ஹாய், என் பேர் யஷ்வந்த். நான் உங்களை ஒரு 3 months ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் யார் எந்த பொண்ணு பின்னாடி இப்படி சுற்றுறது கிடையாது. ஸோ உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன் நினைக்கிறேன். ஐ லவ் யூ. So sorry, I'm already committed. ஸோ இப்போ நான் ஷூட்டிங்கொക്കെ പോകുമ്പോൾ ലൈക്ക് லாட் ஆஃப் தமிழ் பாய்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் லைக் வி ஆல்வேஸ் ஃபீல் சேஃப். இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் லைக் வெரி ஆனஸ்ட். இப்போ வந்து அப்படி சொல்லலை, அதர் ஸ்டேட்ஸ் பாய்ஸ் சேஃப் இல்லை அப்படி சொல்லலை. இப்போ தமிழ்நாடுல ஷூட் பண்ணுறதுனால மோஸ்ட்டாக தமிழ் பாய்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ வீட்டிலலாம் பயப்படுவாங்க, எப்படி மர்ஜ் ஆகும் எப்படி தெரியாது அப்படின்னு. பட் ஷூட்டில் ஒரு 10 பாய்ஸ் இருக்காங்கன்னா அதில் 8 பாய்ஸ் தமிழாக தான் இருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் எங்கே போனாலும் ஒரு பயம் இல்லாமல் அந்த ஒரு சேஃப்னஸ் இருக்கும், நல்லா பார்த்துப்பாங்க. போயிட்டு வர வரைக்கும் ஒரு சேஃப்னஸ் இருக்கும். அதை விட ஒரு கேர்ளுக்கு என்ன வேணும்? ஸோ நானும் அந்த பாயிண்ட் ஒத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து தமிழ் பசங்க ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க. எந்த விஷயம் பண்ணாலும் ரொம்ப ஃப்ளர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ எங்களால் இப்போ இம்ப்ரெஸ் பண்ண கேட்டால் கூட எங்களால் எதுவும் சொல்ல முடியல. ரீசன் எங்களுக்கு அப்புறம் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடலாம். அந்த மாதிரி அவங்களோட இன்னசென்ஸ் ரொம்ப பிடிக்கும். இல்ல ஆக்சுவலி மல்லு பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து எப்படி சொல்றது, இவங்க வந்து தெரியாதுன்னா அதை ஒத்துப்பாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஆனா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. தெரியலனா கூட எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க மல்லு பாய்ஸ். மதுரை பரோட்டா தான் அங்கே ஃபேமஸ். கறி தோசை, கறி தோசை, பொரிச்ச பரோட்டா, விருதுநகர் பொரிச்ச பரோட்டா. சாப்பாடுன்னா எனக்கு கேரளா பிரியாணியோட தமிழ்நாட்டு பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்ட். நான் வந்து தமிழ்நாடு பிரியாணியில் நான் அந்த மசாலா, அந்த டேஸ்ட்டு, ஸோ எங்கே போனாலும் மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், எந்த ஸ்டேட் போனாலும். சூப்பர் சீக்கிரம் இந்த டாபிக்கை முடிங்க. எனக்கு பரோட்டா கலக்கி பிடிக்கும். கலக்கி வேற லெவல் பா. நான் கூட இந்த ஆம்பியன்ஸை நினைச்சு 5 star ஹோட்டலோ அப்படின்னு நினைச்சிட்டேன். ஹோட்டல் 5 star தான்டா. எக்ஸ்ட்ரா சொன்னீங்க. ரோட்டு கடையில சேர்வா கலக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவை வரவே வராது. கேரளா பொண்ணுங்களை பார்த்துறீங்க, ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது. பட் அவங்க கிட்ட போய் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா எப்படி ஆரம்பிப்பீங்க? தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க கேரளா பொண்ணுங்க அப்படின்னா அவங்க தான் தமிழ் கற்றுக்கணும். ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு கேரளாவில் சொல்லி கற்றுக்கலாம். பட் ஆனால் ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டர் என்னன்னா, நான் அவங்களுக்கு தமிழ் சொல்லித்தரலாம், அவங்க எனக்கு மலையாளம் சொல்லித்தரலாம். அந்த கான்வர்சேஷன் மலையாளம் சொல்லித்தரலாம். ஸோ அதை வச்சே கான்வர்சேஷன் ஈஸியாகவே கொண்டு போகலாம் இல்லையா? ஸோ தமிழ்நாட்டில் என்னெல்லாம் ஃபேவரட் இருக்குன்னு நான் சொல்லுவேன், அவங்க கேரளாவில் இருக்கிற ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன். அவ்வளோதான். என்னப்பா இது? அதாவது நீங்கள் என்கிட்ட வந்து பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு உள்ளே வந்து எப்படி இருக்குன்னா வடிவேல் இல்லை அது இல்லை வடிவேல் சார் அந்த அப்படின்னு வரல, அந்த ரியாக்ஷன் தான். ஆனால் நாங்கள் அதுக்கப்புறமா வந்து பயங்கரமாக உங்ககிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அது ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால வந்து நாங்கள் அது ஐயோ அப்படி நினச்சிப்பாங்களோன்ட்டு நாங்கள் ஒரு அப்படியே நான் என்ன சொல்றேன்னா உங்களோட ரியல் ஃபேஸை காமிங்க சொல்கிறேன். உங்களுக்கு ஆஹா அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் அது காமிச்சா அதுதான் அதை காமிச்சோன்னா ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும்லக்கா. அதனால வந்து அதுதான் அவங்க கூட சொன்னாங்கல்ல, அப்படி காமிச்சா ஓவர் எக்ஸைட் ஆகிற மாதிரி அவங்க தான் சொன்னாங்க. ஏய் ஆனா நீங்க பண்றது தப்புடா. சில பேர் இவங்க சொல்ற மாதிரி சில பேர் மெயினா ஷோ ஆஃப் பண்றவங்களும் இருக்காங்க, ரெண்டு சைட்லயுமே. உங்கள் கண்ணில் ஏதோ ஒரு பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் பார்க்கும்போது உங்களையே பார்க்கணும் போல் இருந்துச்சு. அதே மாதிரி நான் கேட்கணும்னு நினச்சேன், அந்த ஹேர் கட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ நான் அதில் தான் விழுந்துட்டேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பொதுவாக நான் நிறைய பொண்ணுங்கிட்டலாம் பேச மாட்டேன், பழக்கம் இல்லை. டைரெக்டாகவே கேட்டுறேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன். நான் இந்த டயலாக்லாம் நான் இன்னொரு பையன்கிட்ட சொல்லிட்டேன். இந்த இன்னொரு பையன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க இன்னும் ரிப்ளை பண்ணல. அவங்க ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரிப்ளை பண்ணுறீங்களா?